வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் விதியை வெல்லும் நவக்கிரக தாந்திரீக பூஜையை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். நவக்கிரகங்கள் உண்டாக்கும் பாவங்களையும் தோஷங்களையும், வாழ்வில் தோன்றும் துன்பங்கள், துயரங்கள், தரித்திரங்களை நீங்கி நவக்கிரகங்களின் ஆசியை பெற்று வாழ்வில் எந்நேரமும் சுபிட்சமாகவும் வளமுடனும் மன நிம்மதியுடன் உடல் நலமுடன் வாழ வைக்கும் ஓர் அபூர்வ பூஜையை நாம் இந்த விதியை வெல்லும் நவக்கிரக தாந்திரிக பூஜையை பற்றி பார்ப்போம். இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள்: பஞ்சமுக குத்து விளக்கு 1, 5 விதமான எண்ணெய் கலவைகள் என்னவென்றால் நெய், விளக்கெண்ணெய், இலுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், 5 திரிகள், பல வண்ண உதிரி மலர்கள், 5 விதமான வாசனை உடைய ஊதுபத்திகள், தூபமிட சாம்பிராணி, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், மனைப்பலகை 1, ஆரஞ்சு நிற கதர் துணி 1 மீட்டர். வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் பூஜையை செய்ய வேண்டும். கிழக்கு நோக்கி அமர்ந்து பூஜைகளை செய்ய வேண்டும். காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் நாம் இந்த பூஜையை முடித்து விட வேண்டும். குத்து விளக்கை மனை பலகையில் நாம் வடக்கு நோக்கி வைத்து எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் முன் ஆரஞ்சு வண்ண துணியை விரித்து வைக்க வேண்டும். சாம்பிராணி ஊதுபத்தி தீபம் இட வேண்டும். தீபத்தின் முன் வாழை இலையை விரித்து சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் படையலாக வைக்க வேண்டும். கிழக்கு நோக்கி அமர்ந்து கீழ்கண்ட மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். மந்திரத்தை சொல்லும் பொழுது கொஞ்சம் மலர்களை எடுத்து கையில் வைத்து கொண்டு மந்திரத்தை சொல்லி ஆரஞ்சு வண்ண துணியில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். நவக்கிரகங்களுக்கு நாம் இவ்விதமாக பூஜை செய்ய வேண்டும். 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் உள்ளது. அதை நாம் 21 முறை ஜெபித்தால் மட்டுமே போதும். இந்த பூஜையை முடித்த பின்பு இந்த பிரசாதத்தை உங்கள் குடும்பத்தார் மட்டுமே சாப்பிட வேண்டும். வேறு யாருக்குமே கொடுக்க கூடாது. பூஜை செய்த மலர்களை ஆரஞ்சு வண்ண துணியில் மூட்டை போல் கட்டி பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். நவக்கிரக ஆசிகள் எப்பொழுதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் துணை நிற்கும். தாந்திரீக பூஜைகளை செய்யும் முன் பயிற்சிகள், ஓய்வு பயிற்சி, முத்திரை பயிற்சி, மூச்சு பயிற்சி கட்டாயமாக செய்ய வேண்டும். மேற்கண்ட மந்திரத்தை 21 முறை சொன்னால் போதுமானது. நன்றி.